Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. மசால் வடை, மெது வடை, ஓட்ட வடை, அம்மா வடை சாப்பிட்ருக்கீங்க. சிக்கன் வடை சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க சிக்கன் வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சிக்கன் வடைக்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சை சிக்கன் 250 கிராம், கடலைப்பருப்பு 250 கிராம், வெங்காயம் 2, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம், பச்சை மிளகாய் 3 பீஸு, லவங்கப்பட்டை 2 பீஸு, கிராம்பு 5 பீஸு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் கட் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க. 250 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க. எலும்பில்லாத சிக்கனை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுங்க. கொஞ்சம் ஆற விடுங்க. பிறகு போன்லெஸ் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனை போட்டு அதையும் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதங்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளியும் போட்டு சேர்த்து வதக்குங்க. தண்ணியெல்லாம் போயிட்ட பிறகு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் ஆறின பிறகு கிரைண்டர் மிக்சரில் போட்டு இந்த பருப்பு கலவையை போட்டு தண்ணி நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது அதே போல் இந்த சிக்கனையும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சி அதையும் குறைன்னு ஆக்கி வச்சுங்க. அதாவது எப்படின்னாக்கா கீமா போல் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச பருப்பு கலவையையும் இந்த சிக்கன் கலவையும் போட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூனு சில்லி பவுடரையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. உப்பை தேவையான அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்குங்க. நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா இந்த உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா சேரணும் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு வானலியை வச்சுட்டு அடுப்பில் வைங்க. வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த கலவையை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து கையில் தட்டி வடை மாதிரி ஆக்கி அந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்தாலே போதுங்க. வடை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன் சிக்கன் வடையை. இந்த சண்டே ஸ்பெஷலாக இதை செஞ்சு மக்களை அசத்துங்களேன். குறை நிறைய இருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கலாம்.